ஜெபிக்கலாம் வாங்க. இந்த சேனல் மூலமாக சிலர் பேசும்போது அந்த தூக்கத்துல நான் டீப் ஸ்லீப்ல இருந்தா கூட அந்த சம்டைம்ஸ் மிட் நைட்ல போன் வரும்போது ஏந்திரிச்சு பேசுவேன் நான். அவங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசும்போது அது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த அந்த 2 வார்த்தை ஆறுதல் சொன்ன உடனே அவங்க நின்னுடும். அவங்க அமைதியாயிடுவாங்க. அவங்க ஆறுதலோட போவாங்க. திருப்பி சொல்லுவாங்க, அன்னைக்கு நைட்டு போய் செத்துடலாமான்னு இருந்துச்சுமா எனக்கு. எங்கேயாச்சும் போயிடலாமா, எங்கன்னா ஓடிடலாமான்னு இருந்துச்சுமா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எங்க போய் அழுவனே தெரியலம்மா. எங்க போய் சொல்லணும்னே தெரியலம்மா. உண்மையாவே அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு உங்களோடு கூட 2 வார்த்தை பேசணும்னா ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு ஆறுதலை கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கு. ஆறுதலை ஜனங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆறுதல் யாராவது சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்றேன். கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர். அந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. பவுலடிகளார் சொல்ற வசனத்தை அந்த 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 4வது வசனத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், அவருக்கு பரலோகத்திலிருந்து அருளப்படுகிற ஆறுதல், எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களா இருக்கும்படி, எந்தெந்த உபத்திரவத்தெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய். என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. திராணி உள்ளவர்களாய். கர்த்தர் ஒருத்தரை ஆறுதல் செய்யறதுக்கு கூட உருவாக்கி இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். 3வது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதலாய் இருந்தார். 5வது வசனம், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவுக்காக நம்ம உழைக்கிறோம்னாக்கா, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யறோம்னாக்கா, பாடுகள் இல்லாத ஊழியமே கிடையாது. கிடையவே கிடையாது. நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பா நம்ம ஊழியம் செய்யற இடங்களில கண்டிப்பா எதிர்ப்புகள் எழும்பும், பாடுகள் இருக்கும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க, வெட்டுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த பாடுகளுக்கு மத்தியில கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். ஆறுதலும் பெருகுகிறது. ஆண்டவர் சும்மா கிடையாது. அப்படியே விட்டுட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு கண்டுக்காம போயிடவே மாட்டாரு. அதாவது தாய் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, பாலகனுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். சோ பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஆறுதலின் தேவன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை நான் பார்த்தேன் பைபிள்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனம். அவர் வழிகளை நான் பார்த்து 57:18 அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். இதான் அழகான வசனம் பாருங்க. நான் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்றாரு.